நிறைய பேர் உங்க காரோட மைலேஜ் வந்து கம்மியாகிறனால ஸோ நான் வேற பங்கை மாற்றி பார்க்குறேன் ப்ரோ, வேற பங்கை மாற்றினா எனக்கு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றின ஃபுல் விளக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் தெளிவாக தரேன். ஸோ வீடியோவில் போகிற மாதிரி யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா பங்கில் உள்ள டீசலுமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஸ்டன்ஸை மீட் பண்ணும். ஸோ அதனால பங்கை மாத்திரனால மட்டுமே உங்களோட காரோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிதளவில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஃபியூல் குவாலிட்டி, ஸ்டோரேஜ், மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி ஃபியூல் ஃப்ரெஷ்னஸ் வச்சு உங்க காரோட மைலேஜ் வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஃபியூல் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பங்குக்குமே ஒவ்வொரு டென்சிட்டி அப்படின்றது மாறும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பங்க்ல வந்து குவாலிட்டியான பெட்ரோல் கிடைக்கிறது கிடையாது. உங்களோட ஊர்ல எந்த பங்க்ல குவாலிட்டியான பெட்ரோல் கிடைக்குது அப்படின்றத பாருங்க. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கார்ல வந்து 5 பேர் போறதுக்கு பதிலாக 7 பேர் ஏற்றிட்டு போறது, எல்லாத்தையுமே அதிகமா ஸ்டோர் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்க காரோட மைலேஜ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க காரோட மெயின்டெனன்ஸும் நம்ம இதில் எடுத்து கொண்டு வரணும். இதுதான் உங்க காரோட ஃபியூல் ஃப்ரெஷ்னஸ்ங்க. ஃபியூல் ஃப்ரெஷ்னஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நீங்க போடக்கூடிய பங்க்ல வந்து கூட்டமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பங்க்ல வந்து டீசல் ஆர் பெட்ரோல் வந்து வேற வண்டிக்கு போறதே கிடையாது. இருக்கிற டீசல், இருக்கிற பெட்ரோல் அப்படியே தான் இருக்குது. ஆனா ஒரு பங்க்ல வந்து கூட்டமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த பங்க்ல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்ற பங்க்ல நீங்க பெட்ரோல் போடும்போது அது டீசல் போடும்போது நீங்க போடக்கூடிய ஃபியூல் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்னஸான ஃபியூல் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்குரிய அதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில்லை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி வண்டியோட டயர் வந்து என்ன மாதிரி இருக்கு, டயர் ப்ரெஷர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஏசி யூஸ் பண்ணா மைலேஜ் அப்படின்றது 1 or 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது கம்பல்சரி கம்மியாகும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் பங்கை மாத்திரனால மட்டும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.